இன்னைக்கு நீ அழகா இருக்க அப்படின்னு யாராவது சொன்னா எவ்வளவு ஹாப்பியா இருக்குல்ல. சூப்பரா சமைச்சிருக்க, என்னமோ நினைச்சேன் போ. ஆனா எல்லா வேலையும் தனியால சமாளிக்கிற அப்படின்லாம் நம்மள நோட் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணனா இன்ஸ்டன்டா ஒரு ஸ்மைல் பல்பு போட்ட மாதிரி ஃபேஸ்ல எவ்வளவு சந்தோஷம் ஆகுது. லைசன்ஸ் வாங்கணும், ஆனா அப்ளை பண்ணப்ப கியர் வெஹிக்கிள் சூஸ் பண்ணிட்டோம். ஐ நோ ஹவு டு ரைட் அ பைக், ஆனா இட்ஸ் பீன் சோ லாங். லாஸ்டா எப்போ ஓட்டினேன்னு கூட எனக்கு ஞாபகம் இல்ல. நானும் ஊர்ல இருந்து இந்த பையன் கிட்ட கேட்டுட்டே இருக்கேன், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கேட்டேன், எவனும் சொல்லி தரலனா. அதான் என்ன ஆனாலும் பரவாயில்ல, கீழே விழுந்தாலும் பாத்துக்கலான்னு நான் பாட்டுக்கு இன்னைக்கு பைக் எடுத்துட்டேன். ரொம்ப நர்வஸா இருந்தது. நித்தின் ஒருத்தங்க முன்னாடி சொன்னாங்க, எவ்வளவு நாள் ஆனாலும் மசில் மெமரி போகாது. இட் வாஸ் ட்ரூ. சூப்பரா ஓட்டினேன்லாம் சொல்ல மாட்டேன், பட் ஐ வாஸ் சோ ப்ரௌட் ஆஃப் மீ. டுபு டுபு டுபுன்னு புல்லட்ல அந்த பாலத்து மேல ஏறும் போதெல்லாம் எனக்கு ஒரே புல்லரிப்பு தான். ஏ சூப்பர் மண்ட அப்படின்னு அருண் அப்ரிஷியேட் பண்ணுவான்னு நினைச்சேன், பண்ணல. ஆனா ஐ வாஸ் ஹாப்பி. ஏன் தெரியுமா, எனக்கே பெருமையா இருந்தது. சோ எக்ஸ்டர்னலா ஒரு அப்ரிசியேஷன் தேவைப்படல. ஐ கெஸ் நாமளே நம்மள நிறைய பாராட்டிக்கணும், நம்மளே ப்ரௌடா ஃபீல் பண்ணணும். எஃபர்ட்ஸ் நம்மளோட தான் இருக்கும்போது பாராட்டு மட்டும் ஏன் வெளியே தேடணும் அப்படின்னு நினைச்சேன். ஒரு ஆண்டி அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் கிட்ஸ் கூட பைக்ல என்ன கிராஸ் பண்ணி போறப்ப தலையாட்டி சிரிச்சாங்க. அந்த குட்டி ஜெஸ்டர் பல்ப் எரிஞ்சது, பட்டாம்பூச்சி பறந்தது, அப்படியே பறந்துகிட்டே வீட்டுக்கு வந்துட்டேன்.